அவன் பீட்டா அமைப்பு படிச்ச பிள்ளைங்க நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு அவன் விளம்பரம் கொடுத்துருக்கான் பாருங்க. எல்லா ஆணும் பெண்ணும் நிர்வாணமா நிக்கிறான். அவன் விளம்பரம் பண்ணிருக்கான். ஒருத்தன் வந்து இந்த ஒரு பந்தை வச்சிருக்கான், இந்த இதெல்லாம் தோல்ல உங்க இது வராம மிருகங்களை கொண்டு தோல்ல வரக்கூடாதுன்னு அந்த பந்தே தோல்ல தான் செஞ்சிருக்கு. எல்லாமே நிர்வாணமா நின்று ஆணும் பெண்ணும் அந்த பீட்டாவுக்கு விளம்பரம் கொடுக்குறான். அதை எதிர்த்து அந்த நாட்டிலே போராடுறான், அந்த அமைப்பை தடை செய்ய சொல்லி. பீட்டா அமைப்புக்கு தலைமை எங்க இருக்கு? அமெரிக்கால. இந்தியால தலைமை எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல. யாரு முதல்ல? இங்க என்ன வேலை உனக்கு? நாட்டை ஆள்றவன் ஜல்லிக்கட்டு நடத்துங்கிறான், மாட்டோட வாழ்றவன் ஜல்லிக்கட்டு நடத்துங்கிறேன். ஆள்றவனுக்கு மாட்டோட வாழ்றவனுக்கு இல்லாத அக்கறை அமெரிக்கால இருக்கிற ஒரு அமைப்புக்கு நடைய மாட்டு மேல உனக்கு அக்கறை? உனக்கு என்ன அக்கறை? அவ்வளவு அக்கறை என் காலம் மேல உனக்கு எதுக்கு வருது? எதுக்கு வருது? போன இதுல எதுவும் காலை இலைக்கு பிறந்தியா என்ன? எதனால உனக்கு வருது? எதுக்கு வருது உனக்கு? எதுக்கு வருது? என்ன கவலை என் காலம் மேல உனக்கு? என்ன கவலை? காளைகளை வருத்துறார்கள், துன்புறுத்துறார்கள். புதிய தலைமுறையில ஒரு அம்மா ராதாராஜன் என்னோட வாதிடுது. நான் விழாவத்தை முடிச்சு வந்தோட என் தம்பிகள் பகிரில அந்த அம்மா பேசுனது அனுப்புறான். 3 வட இந்திய 3 பேரு எழுத்தாளர்கள், பகுத்தறிவாதிகள், அவங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள், அவங்க இந்துத்துவாக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு 3 பேரை கொன்னுட்டான். அந்த கொலை இந்த அம்மா நியாயப்படுத்தி பேசுது. என்ன பகுதியில காணொலியா வந்திருக்குது பாருங்க. 3 பேரை கொன்னது நியாயம். அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். இந்து மதத்தை எடுத்து பேசினார்கள், இந்துத்துவ கொள்கையை விமர்சித்தார்கள். அவர்கள் இந்து மத எதிரிகள், அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். காவல்துறை கடமையை செய்யலை, அதனால் மக்கள் செய்தார்கள், அவர்கள் செய்தார்கள், அது சரி என்று பேசுது. சக மனித சாவை சகித்துக் கொண்டு சரி என்று பேசுற ஒரு மனுஷி என் கால வதப்படுதுன்னு கருணை காட்டுறா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாருங்க. எருமா யானை ஓடுதுங்க கேரளால, ஒட்டகம் ஓடுது ஹைதராபாத், ராஜஸ்தான்ல குதிரை ஓடுது ஹைதராபாத்ல. இதெல்லாம் ஏன் கண்ணுக்கு தெரியல? ஏன் தெரியல? ஏன் அதெல்லாம் வதையா தெரியல? யானை சாணி போடுது, அதுல உரம் இல்ல. யானை பால் கறக்குது, அதுல சந்தை இல்ல, வர்த்தகம் இல்ல. குதிரை சாணி போடுது, அது உரமாகாது. குதிரை பால் கறக்குது, அதை விற்க முடியாது, அதுல வர்த்தகம் இல்ல. ஒட்டகம் பால் கறக்குது, வர்த்தகம் இல்ல. ஒட்டகம் சாணி போடுது, உரம் இல்ல. ஆனா என் காலை அதை ஒழிக்கணும். ஏன்? என்னுடைய நாட்டு மாட்டு சாணி உரமாகுது, இயற்கை உரம். அதை விட்டு வேளாண் பெருமக்களை வெளியேற்ற முடியாது, ரசாயன உரத்தை விற்க முடியாது. 3 லட்சம் கோடி பால்ல சந்தை இருக்கு. என் நாட்டு மாடை வச்சிருக்கிறேன், ஒத்த மாடு வச்சு 10 வீட்டுக்கு பால் ஊத்தி சம்பாரிச்சுட்டு போயிடறான். அதை ஒழிக்கணும். இவனுக்கு அதான் நோக்கம். என் பசு நேர கையை வைக்க முடியாது. காளைகளை அக்கறை இருக்கிறது மாதிரி காட்டி அழிக்கணும். என் காளைகளை அழிச்சுட்டா நான் என் கருத்தரிக்க செயற்கை கருத்தரப்பு முறைக்கு போவேன். என் மாட்டுக்கு சென ஊசி ஏன்ட்ட அந்த அயோக்கியன்ட்ட இருக்கு, அவன் வந்து போடுவான். என் மாட்டு இது இருக்காது, அந்த செர்சி கலப்பினத்தை போட்டு என் மாட்டு இனத்தை கொண்டு முடிச்சிருவான். கதை முடிஞ்சு. செர்சி மாடு வெண்மை புரட்சின்னு எல்லாரும் வீட்டுக்கு வீடு ஒரு செர்சி மாடை கொடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் அரசு கொடுக்குது. அம்மையார் ஜெயலலிதா கருணாநிதி இருந்தா வீட்டுக்கு ஒரு கறவை மாடு, நாட்டு மாடா, நாட்டு இனத்து மாடா கொடுக்குறான், செர்சி மாடு. அந்த மாட்டு கறியை திங்க முடியுமா? ஏற்றுமதி செய்ய முடியாது, திங்க முடியாது. அந்த மாட்டு சாணி உரமாகமா ஆகாது. அந்த மாடு பால் உனக்கு புற்றுநோய் வரும், செரிமான கோளாறு வரும், மஞ்சக்காமலை வரும், சர்க்கரை நோய் வரும். சின்ன வயதுல பெண்கள் பூ பெய்திருவாங்க. இன்னும் நோய் வரும் தெரியாம வரும். சர்க்கரை நோய் அந்த மாட்டின் பால் மூலமா இந்த நாடு முழுமைக்கும் பரப்பி விடப்பட்டிருக்கு. இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்து வித்ததுல, ஊசி வித்ததுல மட்டும் 375 லட்சம் கோடி அமெரிக்கா சம்பாதிச்சிருக்கான். இல்லைன்னு சொல்லுவானா? அதுக்கு தலைவர் வேலை பார்க்கறான் இந்த பீட்டா. இவங்க என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? தேஞ்ச பேட்டா செருப்பு வச்சுதான் அடிச்சு விரட்டணும். வேற என்ன பண்றது? நீ யாருன்னு ஒரு அரசியா? அரசு 8 கோடி தமிழ் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு, வலிமைமிக்க அரசு. இந்த அரசு ஒரு மறுசீராய்வு பெட்டிஷன் போடுது. இந்த மாட்டை காட்சிப்படுத்துதல் பட்டியலிருந்து நீக்கு, காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குல இருந்து தூக்கணும். ஒரு மடையன் செய்வானா? மடையன் எந்த சர்க்கஸ்ல மாடை வச்சு வித்த காட்டுறான்? காளைகளை வச்சு, பசுமாட்டை வச்சு, யானை, புலி, கரடி, சிங்கம், குரங்கு, மலைப்பாம்பு இதை வச்சுதான் வித்த காட்டுவான் சர்க்கஸ்ல. எந்த சர்க்கஸ்ல அது பார்த்த ஓட்டம் சொல்லியா? மாடை காளையை வச்சு வித்த காட்டியது உண்டா? பசுமாட்டை வித்த காட்டியது உண்டா? ஆனா காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியல ஒரு முட்டாள் சேர்த்தான். அந்த முட்டாள் இந்த ஜெயராம ரமேஷ்ங்கிற முட்டாள். அதை என்னைய சொல்றான் காட்டு மிராண்டின்னு. இந்த விளையாட்டுல யானை ஓடுதல் அது நாட்டு மிராண்டி விளையாட்டாடா? மட நாய அது நாட்டு மிராண்டி விளையாட்டாடா? அது என்ன சொல்றான்? ஒரு மடையும் செய்வானா?
ஒயில்டு அனிமலா. எந்த நாட்டில் வாழ்றீங்க? எருமைக்கு கூட காட்டு எருமை இருக்குடா. என் நாட்டுல உலகத்துல எல்லா நாட்டிலும் எருமைக்கு காட்டு எருமை இருக்கு. ஆனா உலகத்துல எந்த நாட்டிலையும் அது காட்டாத காட்டா. நாட்டு காளை, நாட்டு பசு, காட்டு பசு காட்டுறா. இந்த காட்டு காளை, காட்டு பசு காட்டுறா. இல்ல, பல ஆண்டுகளுக்கு மேல அது வன வீட்டு விலங்கா மாறிடுச்சு. அத போய் வன விலங்கு, ஒயில்டு அனிமல். பைத்தியக்கார போய் கஞ்சா போட்டு மேல உட்கார வாங்கி போட்டு என்ன செய்யறது தெரியாம எதையாவது போட்டு விடுறது. பல ஆண்டுகளா இவனுமே மாடு எப்படி இருக்குன்னே பார்த்தது கிடையாது. இந்த மாட்டை நாங்க வதைக்கிறோமா, என் கூட வாடா, என் கூட யாராவது வா, இந்த பீட்டாக்காரன் பேட்டாக்காரன் எவனது வா, என் காலைகிட்ட வா, என்னை பார்த்தா என்னை நக்கும்டா, என் வாசம் தெரியும், வேர்வை தெரியும்டா, வந்து என்னை மோந்து பார்க்கும், நக்கி விடும், நீ வா உரக்கு தாக்குத்தி தூக்கி போடும். அதுக்கு தெரியும், அதுக்கு தெரியும் யாரு வேண்டாதவன், யாரு அந்நிய, யாரு நம்மான்னு தெரியும். எங்க குடும்பத்துல ஒருத்தன்டா, எங்க குலத்துல ஒருத்தன், எங்க குல பெண்களை நாங்க எப்படி பாதுகாப்பா வளர்ப்போமோ அப்படி வளர்க்கிறோம் எங்க மாட்டை. இந்த மடப்பையில வந்து வதைக்கிறோம் முதக்கிறோம். சொல்றவங்க யாரு? மாட்டுக்கறிய மாடை வதைக்க கூடாது, பசு வதைக்க கூடாது. பால் குடிக்காத ஒருத்தன் பேசணும்டா பசு வதைக்காதன்னு. நல்ல மனிதனா இருந்தா பால் குடிக்காதவன் பேசணும், காஃபி குடிக்காதவன் பேசணும். பேஸ் பேஸ் நர்சிஸ் காஃபி நன்னா இருக்குங்கிற வெண்ட பேசக்கூடாது, பேசக்கூடாது. என்னது? எந்த பசு மாடுறா உனக்கு பால் கறக்குது? நீ சொம்ப வச்சுட்டு வந்தா சொருன்னு பீச்சு விடுதா? என்ன நீ கதைகளை பண்ணி வச்சிருக்க? காமதேனு பஸ், அந்த பஸ் அது. காலால உதைச்சிருமோன்னு காலை கட்டுறான், எங்க வாழால அடிச்சிருமோன்னு வாழை உள்ள விட்டு கட்டுறான். கட்டிட்டு வலிக்கும் போது இழுக்கும் போது வலிச்சா உதஞ்சிருமோன்ட்டு விளக்கண்ணையில தொட்டுக்கிறான், நெகத்தை வெட்டிக்கிறான், மீசிருச்சுன்னா மெதுவா கறந்து. இது வதை இல்லையா? இது பசு வதை இல்லையா? மாட்டு வதை இல்லையா? தன் கண்ணுக்குட்டிக்கு கறக்கிற பாலை நீ கறந்து வக்கனையா குடிக்கிறியாடா? இது வதை இல்லையாடா? 24 லட்சம் டன் பிங்க் ரெவல்யூஷன். வெண்மை புரட்சி, பசுமை புரட்சின்னு, பச்சை புரட்சின்னு வந்து விவசாயத்தை முடிச்சான். வெண்மை புரட்சின்னு பாலை கொண்டாந்து பூரா பிள்ளையும் சக்கர நோயாளியாக்கி முடிச்சான். இப்ப பிங்க் ரெவல்யூஷன் மாட்டுக்கறி 24 லட்சம் டன் இந்தியா ஏற்றுமதி செய்யுது. இந்தியாவில அதிகமா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரே பொருள் மாட்டுக்கறி. உலகத்துல எல்லா நாட்டு போயிலும் மாட்டுக்கறீங்களா? சொந்த நாட்டுக்கறி தின்னா கல்லால் அடிச்சு கொள்ளலாம். தர்மம்டா, இது தர்மம். மாட்டுக்கறி வித்த காசு இன்னைக்கு, மாட்டுக்கறி நாங்க தின்னா கசட்டும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உலகத்துல மாட்டுக்கறி இல்லாத ஒரு நாடு சொல்றா பாப்போம். எல்லா நாடும் நீங்குது. எல்லா நாட்டுக்கும் கறியை ஏற்றுமதி செய்யற நாடு எதா? இந்தியா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு நிர்வாகம்? எவ்வளவு தர்ம நியாயவான்கள் வாழ்றாங்கன்னு பாரு. மாட்டை நம்ம வதைக்கிறோம்னு தடை சட்டம் போட்டிருக்கான். தடை சட்டம் ஜெயலலிதா கருணாநிதி முதலமைச்சர் வரைக்கும் தானே நீ இந்த ஆட்டம். ஏன்? இவருக்கு மகளுக்கு வழக்கு, அந்த அம்மாவுக்கே வழக்கு. அதனால பயம். தலைமுடிய கொடுத்துட்டான், மேல குடிய முடியாது, நிமிர முடியாது, சாய முடியாது. நான் மயிரே போச்சுல சரைச்சு விட்டு போவேன். நான் எப்படியாவது நான் நீ தடையாம்டா. டேய், ஜல்லிக்கட்டுக்கு தடையா இந்தியாவில்? நமக்கு கிடையாது. ஒரு அரசு போடுற, இவ்வளவு பெரிய வலிமை மிக்க அரசு போடுற மறுசீராய்வு மனுவை நீ வழக்காக்கி விசாரணைக்கு எடுக்காத நீ, ஒரு அமைப்பு போடுற வழக்க உடனே எடுத்து அடுத்த தடைய போறீங்கன்னா நீ யாருக்கான அதிகாரம்? நீ யாருக்கான நீதி? யாருக்கான நீதி? யாருக்கானது? மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத சட்டம் எதுக்கு? எதுக்கு? உடலுக்கு தான் சட்டையா, சட்டைக்கு உடலா? எதுக்கு? அதைத்தான் எழுதுறான் ஜான் பெர்கின் பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்துல. படிக்கும்போது தெரியுது யாருன்னு. டாலருக்கு வேலை செய்யற நாய்கள். நாய் மேல அக்கறை வந்துருக்கு திடீர்னு. புளு கிராஸ்னு ஒண்ணு. யாரா புளு கிராஸ்காரன்? அதான் வந்தான். இந்திய நாட்டு நாய் மேல அக்கறை வந்துருது. எதுக்கு இந்த நாயை பாதுகாக்கணும்? அது வெறி நாயாயி சொறி நாயாயி மனிதர்களை கடிச்சாலும் அதை நீ அடிச்சிடக்கூடாது, பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்? நாய் உயிரோட தான் கடிக்கும். வெறி நாயை கடிச்சாதான் நாய் கடிக்கு ஊசி மருந்து அவன் வச்சிருக்கான். அதுல பல ஆயிரம் கோடி வருமானம். இந்த நாட்டு மக்களை கேடுகட்ட மந்தைகளா மாத்தி நிறுத்திட்டான். மந்தைகளா. குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துன்னு ஒண்ணு கொடுப்பான். எங்கேயாவது மேல்தட்டு மக்கள்ல எங்கேயாவது படிச்ச இடத்துல சொட்டு மருந்து வரும்போது குழந்தை இறந்ததா காட்டு பார்ப்போம்.
எங்காவது ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள், சேரிவாழ் மக்கள், கிராமப்புற மக்கள் சொட்டு மருந்து போகும்போது குழந்தை சாகும். ஒன்னே ஹெவி டோஸ் ஆச்சு, பிரச்சனை ஆச்சு, நிப்பாட்டும்பா. நாங்க தவளை, பாம்பு, எலி அறுத்து பழகுற மாதிரி எங்க உயிரும் வயிறும் எனக்கு என்னது இது?